وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக குர்ஆனிலிருந்து, நபிகளாருடைய சுன்னாவிலிருந்து நாங்கள் ஒரு செய்தியை படிக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை பார்க்க விரும்பி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடி அவனுடைய மார்க்கத்தை படிக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு இருக்கின்ற சிறப்பை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறது, குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கப்படுகிறது. இறை இல்லங்களுக்கு வாருங்கள் என்று பெண்மணிகள் அழைக்கப்பட்டால் பள்ளிக்கு வருகிற விடயத்தில் மிகவும் பொடுபோக்காக இருக்கிறார்கள். பாடசாலையிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, மொண்டசூரியிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, மைதானத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, சாதாரணமா ஒரு அரசியல் கூட்டம் நடக்குது என்று வைங்க. முஸ்லிம் பிரதேசங்கள்ல அரசியல் கூட்டங்கள் நடந்தால் பெண்மணிகள் விதிவிலக்கல்ல, அலைமோதுகிறார்கள், மக்கள் நிறைந்து வழிகிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வாருங்கள், மார்க்கத்தை படியுங்கள் என்று சொன்னால் பெண்கள் எப்படி பள்ளிக்கு வாரது, பெண்கள் சாதாரணமா பள்ளிக்கு வரலாமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு பள்ளியை புறக்கணிக்கின்ற அல்லது பள்ளிக்கு வராமல் விலகி செல்லுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒன்று கூடி
யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகிறார்கள். வயததாரசூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கிடையில் படித்துக் கொள்வார்கள் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது சகீனத் என்ற அமைதி இறங்குகிறது என்றார்கள். வகஷியத்துஹுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை அப்படியே மூடிக்கொள்ளும் என்றார்கள். வஹஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக சொன்னார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கின்ற மலக்குமார்களிடத்தில் அவர்களை நினைவூட்டி பேசுகிறான் என்றார்கள். யாருக்கு இந்த பாக்கியம்? அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடி குர்ஆனை ஓதுகிறார்கள், அது என்ன சொல்கிறது என்பதை படிக்கிறார்கள். நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் படிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். அப்படியானால் என்ன பாக்கியம்? இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் என்றார்கள். அமைதி என்று சொன்னா என்ன? சத்தம் இல்லாம ஒரு இடத்துல அப்படி அமைதியா இருக்கிறதா? இல்ல, அந்த அமைதி அல்ல. பத்ர் யுத்த களம், 300 லட்சம் சஹாபாக்கள், 1000 லட்சம் விரோதிகள், 300 பேருக்கு 1000 பேரோட போராடலாமா? எவ்வளவு அச்சம் வரும், உள்ளத்துக்கு எவ்வளவு பயம் வரும். பத்ர் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், நாங்கள் அவர்களுடைய உள்ளத்துக்கு சக்கீனத் என்ற அமைதியை இறக்கினோம் என்று சொல்கிறான். அர்த்தம் என்ன? 1000 பேரை கண்டால் என்ன அச்சம் வருமோ, என்ன பயம் வருமோ, அந்த பயத்தை போக்குகின்ற அமைதியை அல்லாஹ் உள்ளத்துக்கு இறக்குகிறான். மனுஷனா பிறந்த எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், சமூக பிரச்சனை இருக்கும், புள்ள குட்டியால பிரச்சனை இருக்கும், கணவனால பிரச்சனை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரர்களால பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், பலவிதமான பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் எங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய மாளிகையில வந்து மார்க்கத்தை படிக்கின்ற பழக்கம் இருந்தால் அல்லாஹ் உள்ளத்துக்கு அமைதியை இறக்குவான். என்றால் எது எங்கட உள்ளத்துக்கு சோதனையா இருக்குதோ, எது பிரச்சனையா இருக்குதோ, எது நெருக்கடியா இருக்குதோ அதை அல்லாஹ் போக்கி விடுவான். அந்த அமைதியை தருகின்ற மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து மார்க்கம் படிக்கின்ற மஜ்லிஸ் தான். வகஷியத்துஹுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அப்படியே மூடிக்கொள்ளும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். சாதாரண மஜ்லிஸ் அல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எதுக்கு தேவை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நபித்தோழர்களை பார்த்து, லையன்ஜு அஹதம் மின்கும் அமலுஹு மினன்னார் என்றார்கள். உங்களில் ஒருவர் செய்கின்ற அமல் அவரை நரகத்தை விட்டும் தூரமாக்காது என்றார்கள். யாரை பார்த்து? நபித்தோழர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் செய்கின்ற அமல் உங்களில் ஒருவரை நரகத்தை விட்டும் தூரமாக்காது, சுவர்க்கத்தில் நுழைவிக்காது என்றார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் செய்கிற அமலும் உங்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கி சுவர்க்கத்தில் நுழைவிக்காதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நஅம், எனக்கும் அதுதான் நிலைமை. இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, ஆனாலும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை மூடிக்கொண்டான், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை அரவணைத்துக் கொண்டான், அதனால நான் சுவர்க்கம் போறேன் என்றாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, என்னையும் உங்களையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வது வெறுமனே அமல்கள் அல்ல, வெறுமனே அமல்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தருகின்ற அமல். அந்த ரஹ்மத்தை அள்ளி தருகின்ற மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிக்கின்ற மஜ்லிஸ். வஹஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வதாக சொன்னார்கள். நாங்க நினைக்கிறோம் நாங்க பெண்மணிகள் மட்டும்தான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இல்ல, மலக்குமார்களுடைய மஜ்லிஸிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம்.
எங்களோடு மலக்குமார்கள் கலந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பாக்கியம் கிடைக்குமா? உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து மார்க்கத்தை படித்தால் மலக்குமார்களோடு வீற்றிருக்கின்ற பாக்கியம் கிடைக்கும். அதனாலதான் என்னதான் வெளியே மோசமான ஆட்களா இருந்தாலும் பள்ளி உள்ளுக்கு வந்தா நல்ல மனசு வருது, நல்ல குணம் வருது, திருந்தி வாழணுன்ற பக்குவம் வருது. வெளியே போனா சைத்தானிய சூழல், இங்க படிச்சதெல்லாம் அங்க போய் மறந்துருவோம். உங்களுக்கு காரணம் என்ன? மலக்குமார்களுடைய சூழலில் இருக்கின்றோம். இதெல்லாத்துக்கும் மேல பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? உங்களோட மகளோட பேரை நாளைக்கு ரேடியோல அறிவிக்க போறாங்களாம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு ரேடியோ வாங்கிக்கிங்கி உட்கார்ந்து கேட்க ரெடி ஆகிடுவோம். ரேடியோல எங்கட மகளோட பேர் போக போகுது. உள்ள அசிங்கங்களும் உள்ள ஹராமும் உள்ள மியூசிக் உள்ள ஜராவை எல்லாம் போறது ரேடியோ. அதுல எங்கட பிள்ளையிட பேர் போகுதுன்னா சந்தோஷம். அப்படித்தானே? நாளைக்கு அரசியல்வாதி ஒருத்தர் வாராரு, உங்களோட பிள்ளைய புகழ்ந்து பேச போறாருண்டா எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும் பாருங்களேன். அரசியல் மேடையில எங்கட பிள்ளையிட பேரு. இதெல்லாம் சாக்கடைகள். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து மார்க்கத்தை படிக்கும் பொழுதோ என்னையும் உங்களையும் பற்றி பேசுபவன் யார் தெரியுமா? வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா. அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற மனிதர்களை பற்றி, இன்னாருடைய மகள் இன்னார் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்து என்னுடைய மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் எங்களை நினைவூட்டி பேசுவான் என்றால் இதைவிட ஒரு நல்ல காரியம், இதைவிட ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு முஃமினுக்கு இருக்கலாமா? எனவே அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து மார்க்கத்தை படிப்பதன் மூலம் இத்துணை பெரிய சிறப்புகள் இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இதன் பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுதா, புறக்கணிக்க கூடாது. ஓடோடி வந்து வேகமாக வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து இந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த நபிமொழி மொழியை நினைவூட்டியவனாக தலைப்புக்கு நான் வருகின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெருகி வரும் கலாச்சார அனாச்சாரங்களும் பெற்றோர்களின் கவன ஈனமும், பெருகி வரும் அனாச்சாரங்கள் இன்றைக்கு பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிற அச்சம் என்ன தெரியுமா? ஏண்ட பிள்ளைய எப்படி நாம் வளர்க்கிற இல்லையா? பொம்பளை பிள்ளைய பெறணும்னு ஆசைப்படுவோம், பெற்றுட்டோம்டா எப்படி நல்ல பிள்ளையா வளர்த்தெடுக்கிற, எப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடி கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற, எந்த ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற, பயம் இருக்கா இல்லையா? ஈமான் இருந்தா பயமிக்கும், ஈமான் இல்லாட்டி பயம் இருக்காது. இஸ்லாமிய உணர்வு உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே பாடசாலைக்கு பிள்ளையை அனுப்பினால் திரும்பி வரும் வரைக்கும் அச்சமும் பயமும். ஒரு கிளாஸுக்கு அனுப்ப இயலாது, மேலதிக வகுப்புக்கு ஒரு டியூஷன் கிளாஸுக்கு அனுப்பினால் திரும்பி வரும் வரைக்கும் பயம். வீட்டுக்குள் இருக்கிறோம், வீட்டுக்குள் பிள்ளைகளை வளர்க்க பயம். ஏன்? அவ்வளவு அனாச்சாரங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வடிகெடுத்து நாசமாக்குகின்ற சீரழிந்து போன காரியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற நிலையில் பெற்றோர்களுடைய நிலை என்ன தெரியுமா? பிள்ளைகள் நலவு என்ற போர்வையில் பாவத்தை செய்கிறார்கள், ஹராத்தை செய்கிறார்கள், அநியாயத்தை செய்கிறார்கள். நாங்கள் கைதட்டி வரவேற்கிறோம் இல்லையா? எங்க நடக்குது? எங்க நடக்குது? எங்களுடைய குமரி பெண்மணி பாடசாலையில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலே மேடையிலே ஆடுகிறார். உம்மா வாப்பா நாங்க சிரிக்கிறா இல்லையா? கைதட்டி சந்தோஷப்படுறோம். மாஷா அல்லாஹ், ஏந்த பொம்பளை புள்ள ஆடுதே, ஆடுது. அன்னி ஆண்கள்ட்ட முன்னுக்கு ஆடையிலுமா? ட்ரிப்பு போறாங்க, பாடசாலை கல்வி சுற்றுலா. எப்படி வீடியோ எல்லாம் வருது, எப்படி டிக்டாக் எல்லாம் வருதுன்னு பார்த்திருப்பீங்க. இஸ்லாமிய பெண்மணிகள் அபாயாக்களோடு, ஃபர்தாக்களோடு
மியூசிக் போட்டுக்கொண்டு பாய் பாய் சொல்லி ஆடுறாங்க. யாருக்கு பாய் பாய்? பொம்பளை புலகளுக்கா? இல்ல, தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படித்தானே பேர் என்ன அவங்களுக்கு? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண்மணிக்கு ஒரு அந்நிய ஆணை நண்பனாக எடுக்கலாமா? உங்களுக்கு நண்பன் யார்? ஒரு பெண்மணிக்கு முதல் நண்பன் தன்னுடைய வாப்பா, தன்னுடைய நானா தம்பி, தன்னுடைய சாச்சா பெரியப்பா. திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஆண்கள் தான் உங்களுடைய உறவுக்காரர்கள். உங்களோட கணவன் நானா தம்பி கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது, சொந்தம் கிடையாது. புரத்திகள், அஜ்னபிகள். கண்டால் மரணத்தை அஞ்சுவது போன்று பயப்பட வேண்டிய உறவுதான் உங்களோட கணவன் நானா தம்பின்ற உறவு. தாத்தா தங்கச்ச பத்தி பேச தேவையில்லை. ஏன்னு சொல்லுங்க பாக்க. ஒரு பெண்மணிக்கு மதனிமார் தானே மிகப்பெரிய விரோதி. அவங்கள பத்தி சொல்ல தேவையில்லை. அவங்க தான் சுத்த விரோதி. அவங்க தான் பெண்களுக்கு. உங்களோட முதல் விரோதி யாரு? உங்களோட மாப்பிள்ளையிட உம்மா, மாமி. இரண்டாவது விரோதி உங்களோட மதனிமார். அல்லாஹ் அருள் புரிந்த பெண்களை தவிர பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கு. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? உங்களுடைய இரத்த உறவு, திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட ஆண் சமூகம் மட்டும்தான் உங்களுடைய உறவுகள், நண்பர்கள். அஜ்னபியத்தான ஒவ்வொரு ஆணும் உங்களை நேசிக்கிற உங்களுடைய பிரின்சிபலா இருக்கலாம். உங்களுக்கு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பாடம் படித்து தருகின்ற ஆண் ஆசிரியர்களாக இருக்கலாம். நண்பன் கிடையாது. உள்ளத்திலே இடம் கொடுக்க முடியாது. டெலிபோன் நம்பரை எடுத்து வைத்துக் கொண்டு பேச முடியாது. அவர்களோடு தனித்திருக்க முடியாது. அவர்களோடு நேரடியாக நின்று கூச்சமின்றி பேச முடியாது. சாதாரண விடயம் அல்ல. ஆனா இன்றைக்கு எப்படி சீரழிவு போயிருக்குது? தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு போய் வருகிறோம் என்று பாய் பாய் சொல்லி ஆடுகின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி போயிருக்குது. உம்மா பாப்பமார், மாஷா அல்லாஹ் எங்கட புள்ள ட்ரிப் போகுது பாத்தீங்களா? அன்பாண்டவர்களே, ஸ்போர்ட் மீட் நடக்குது. சுத்தி வளைத்து ஆண்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க என்னுடைய மகள் ரேசோடி ஃபெஸ்ட் வாரா. உம்மா பாப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம். சந்தோஷமா? இதெல்லாம் சந்தோஷப்படுற இடமா? புள்ள நாசமா போகுதுன்னு கண்ணீர் வடிக்கணும். இன்றைக்கு ரேசோடும், நாளைக்கு உங்களை விட்டுட்டு ஓடும். அப்பதான் நம்ம மூக்குல விரல் வைக்கிறது. அல்லாஹ்க்கு மாறு செஞ்சா கவலை இல்ல, இஸ்லாத்தை குளிரோண்டி புதைச்சா கவலை இல்ல. எங்கட குடும்பத்துல மானத்தை போக்கினா ஹார்ட் அட்டாக் வருது, பிரஷர் கூடுது. இல்லை தாய்மார்களே, சகோதரிகளே, இல்லை. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெண் பிள்ளைகள் சீரழிந்து போகிறார்களா, வீணாகி போகிறார்களா? ஈமானிய உள்ளங்கள் அதை பார்த்துத்தான் கவலைப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சீரழிவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கேட்கிறேன் தாய்மார்களே, இன்னைக்கு உங்களோட வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்குது. இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதற்கு எதிராக நிற்பவர்கள் யார்? யாரு? உங்களோட பொம்பளை புள்ளதான் வந்து சொல்லுது, நீங்க நினைச்ச மாதிரி நடத்தேலா, அப்படி கூத்து போடணும், இப்படி கூத்து போடணும், எல்லாரும் ஒரே டிசைன்ல விட்டுக்கோணும். அங்க அபாயா பரதாக்கெல்லாம் கல்யாண வீட்டுல இடம் இல்ல. நாங்களும் போட்டோ எடுக்கிறோம். பாத்தீங்களா, இதான் என் மூத்த மகள் எப்படி இருக்கிறா. உடனே 2 பேர் வருவாங்க, உம்மமார் 2 பேர் கொமெண்ட்ஸ் அடிக்க, இவ அந்த நடிகையை போல இருக்கிறா, அவ அந்த நடிகையை போல இருக்கிறா. நஊது பில்லாஹ், நாசமா போன கலாச்சாரம், நரகத்துக்கு அழைத்து செல்லுகின்ற கலாச்சாரம். நான் சொல்ல வருவது என்ன? அனாச்சாரங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்குகின்ற கலாச்சார சீரழிவுகள் நாளுக்கு நாள் பெருகி வருது. அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற, கைதட்டி வரவேற்கின்ற பெற்றோர்களாக எங்களுடைய பெற்றோர் சமூகம் இருந்தால்
ஈமானிய பெண்மணிகளை உருவாக்கலாமா? இஸ்லாமிய பெண்மணிகளை உருவாக்கலாமா? முடியாது. ஆம்பளை புள்ளகளை எங்க போட்டு படிக்க வைக்கிற? அச்சம் இருக்குதான்னு கேட்கிறேன் நான். அச்சம் இருக்கா? ஒரு ஈமானிய தாய்க்கு பயம் இருக்கும், இஸ்லாமிய உணர்வுள்ள தாய்க்கு பயம் இருக்கும். ஏன்? பாடசாலைக்கு அனுப்பேலா பயம், ஒரு ஜொப்புக்கு அனுப்பேலா பயம், அனாச்சாரம், வடிகெடுக்கக்கூடிய விடயங்கள். ஒவ்வொரு நாளும் பயப்படும், இவங்க போய் எங்கேயாவது போய் கஞ்சாவை பழகிட்டு வந்துருவானோ, குடுவ பழகிட்டு வந்துருவானோ, அபின பழகிட்டு வந்துருவானோ, ஐஸ் அடிக்க பழகிட்டு வந்துரு. ஒவ்வொரு நாளும் பயம். இந்த அளவுக்கு அனாச்சாரங்கள் வளர்ந்திருக்கிறது என்றால் பெற்றோர்களாகிய நாங்கள் கவனக்குறைவாக இருக்க முடியாது, கவனம் எடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எங்களுடைய ஆரோக்கியமான சிந்தனையிலேதான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் ஈமானோடு இஸ்லாமிய உணர்வோடு வளர்த்தெடுக்கப்பட வேண்டுமா? பெற்றோர்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன? என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது விளங்குங்க, பிள்ளை பெறுவது எங்களுடைய கெட்டித்தனம் அல்ல. பிள்ளை பெறுவது எங்களுடைய கெட்டித்தனம் அல்ல. பிள்ளை பெறுவது படைத்தவன் ரப்பு அல்லாஹ் விரும்பி தருகின்ற ஒரு கிஃப்ட். அதை மட்டும் விளங்குங்க. அதை விளங்காததனாலதான் படைத்தவன் ரப்பை கோபமூட்டுகின்ற ஒரு ஹராமான வேலையை என்னுடைய மகள் செய்கிறாள். நாங்க சந்தோஷம், பாத்தீங்களா என்ற மகளை எப்படி? ஏன் அடே என்ற மகள் அல்லாஹ்வை கோபமூட்டுகிற வேலையை செய்கிறாள் என்று, யா அல்லாஹ் என்ற பிள்ளைக்கு நேர்வழியை காட்டு, இந்த மாதிரி பாவமான சூழல்களில் இருந்து பாதுகாரு என்று பாதுகாப்பு தேட வேண்டிய பெண்மணி பொம்பளை புள்ள ஹராத்தை செய்தபடி பெரிய ஒரு கிஃப்ட் எடுக்குது. ஒரு போட்டி நிகழ்ச்சியில பாஸ் ஆகி ஒரு சர்டிபிகேட் எடுக்குது. ஒரு அந்நிய ஆண் வந்து கையை குலுக்கி சர்டிபிகேட்டை கொடுக்கிறார். உம்மா சந்தோஷப்பட்டு வரவேற்கிறார். ஒரு பொம்பளைக்குள்ள ஒரு அந்நியானோட கைராக செய்யலாமா? முசாவா செய்யலாமா? சுத்த ஹராம். படைத்தவன் ரப்பை கோபமூட்டும். ஆனால் மகள் செய்கிறாள், பார்த்து சந்தோஷப்படுகிறார் தாய். ஏன் தெரியுமா? ஏண்ட மகள், ஏண்ட மகள் இல்ல, என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு சொத்து. அந்த அல்லாஹ் விரும்புகிற பிரகாரம் அதை வளர்க்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டால் அதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிப்பதற்கான சிறந்த அடிப்படை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பிள்ளை பாக்கியத்தை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை விரும்பி கொடுக்கிறான். யஹபு, யஹபுனா ஹிபத், கொடையா கொடுக்கிற, கிஃப்டா கொடுக்கிற. அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுப்பான், நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுப்பான், நாடியவர்களுக்கு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள ரெண்டையும் கலந்து கொடுப்பான். இது அல்லாஹ் தார கிஃப்ட் எப்படி விளங்கிக்கல்ற? எப்படிங்க விளங்கிக்கல்றது? எங்களுக்கு அட பொறுமதி விளங்குறது இல்லையே. உங்களுக்கு ஆசைக்கும் பொம்பளை புள்ள கிடைக்கணும் உண்டு, உங்களோட ஆசைக்கு பொம்பளை புள்ள கிடைக்காது. அல்லாஹ் ஆம்பளை புள்ளையா தந்து கொண்டிருப்பான். அதுக்குன்னு சில மாமி மாறிக்கிறாங்க, ஆம்பளை புள்ளையா பெத்துக்கிட்டு வந்தா அதுக்கு மேய்ச்சி முசீபத்து பிடிச்ச பொம்பளை உண்டு. எல்லாம் ஆம்பளை புள்ளையா கொண்டு வாரால். அவளுடைய கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹ் விரும்பி கொடுக்கிறான். இன்னும் ஒரு சில குடும்பத்தில் வார மருமகளுக்கு பொம்பளை புள்ளையா ஈக்கும். மாமி என்ன சொல்லுவா? குடும்பத்துக்கே முசீபத்து, பொட்ட பொட்டையா பெத்து போடுதுண்டுவாள். நஊது பில்லாஹ். உங்களோட மருமகளோட கெட்டித்தனமா புள்ள பெறுறது இல்லை தாய்மார்களே, இல்லை. சில குடும்பங்கள் எந்த அளவுக்குண்டா, ஒன்னாவது புள்ளையும் பொம்பளை புள்ள, ரெண்டாவது புள்ளையும் பொம்பளை புள்ள. இப்ப ரெண்டுக்கு மேல பெறுற காலம் இல்லையே, எங்களுக்கு ரெண்டு போதுமே. நஊது பில்லாஹ். நாசமா போன கலாச்சாரம், நாசமா போன கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தஸவ்வஜுல் வலூதல் வதூத். இரக்கமுள்ள
அதிகம் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற பெண்மணிகளை பார்த்து திருமணம் முடியுங்கள்டாங்க. இன்னைக்கு புள்ள பாக்கியம் சும்மா கிடைக்குது. எங்கட பெண்மணிகளுக்கு புள்ள பெற்றுக்கொள்ள ரெடி இல்ல. அது ஒரு பக்கம் வெப்பம், தனியா பேசப்படணும். என்ன சொல்ல வருகிறேன்? ஒன்றாவது புள்ள பொம்புல புள்ள, இரண்டாவது புள்ள பொம்புல புள்ள, மூணாவது புள்ள வாரத்துக்கு முன்னால உம்மாவும் மகனும் மஷூரா. எதுக்கு தெரியுமா? இந்த பாரு, மூணாவதும் பொம்புல புள்ளைய கொண்ட தலாக் சொல்லிடு, இவள் குடும்பத்துக்கு முசீபத். இருக்குதா இல்லையா? இந்த அளவுக்கு மோசமான பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற மருமகளை தரக்குறைவாக நினைக்கின்ற இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்குதா இல்லையா? இருக்குது. அடே அல்லாஹ் சொல்றான், நாங்க விரும்பி கொடுக்கிறோம் பொம்புல புள்ளைய. ஏண்ட கெட்டித்தனம் உண்டா? எனக்கு விரும்பினா ஆம்புல புள்ள பெத்துக்கலாம், விரும்பினா பொம்புல புள்ள கத்துக்கலாம். இது ஏண்ட விருப்பம் அல்ல, என்ற ரப்பு எனக்கு தருகின்ற கிஃப்ட். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவன் நாடுகின்ற பெண்மணிகளை குழந்தை பாக்கியமற்ற பெண்களாக ஆக்குகிறான். உங்களோட மருமகளுக்கு புள்ள இல்லைன்னா எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்களே, மதிப்பீங்களா? உங்களோட மருமகளுக்கு புள்ளை பாக்கியம் இல்லை, மதிப்பீங்களா? குடும்பத்துக்கே வந்த முசீபத்துன்னு சொல்லுவீங்களா? அந்த புள்ளைய கேவலப்படுத்துற கேவலம். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுக்காக சொல்றேன் தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பெண்மணிக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்றால் அந்த பிள்ளையை ஏசாதீர்கள். அல்லாஹ் ஏதோ ஒரு விருப்பத்தின் காரணமாக அந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியத்தை தடுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வயஜஅலு மய்யஷாஉ அகீமா. அல்லாஹ் அவன் நாடுபவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்குவான். அது பெண்மணியில குறைபாடா இருக்கலாம், அது ஆண்மகனுடைய குறைபாடா இருக்கலாம். பெண்மணி மட்டும் காரணம் அல்ல. இத விளங்குங்க, இத விளங்குங்க. இத விளங்கினாதான், அடே 100 பேருக்கு மத்தியில 5 பெண்மணிகள் 10 பெண்மணிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கல, ஆனா எனக்கு அல்லாஹ் தந்தான். இது ஏண்ட கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹ் தந்த கிஃப்ட் விளங்குங்க. ஒரு புள்ள, ஒரு பொம்புல புள்ளைக்கு குழந்தை கிடைக்கலையா, ஏசாதீங்க, திட்டாதீங்க. அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்பில் அந்த புள்ளையை தேர்வு செய்திருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. இந்த புள்ளை பாக்கியத்தை புரிந்து கொண்டால் தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்க நினைச்ச மாதிரி வளர்க்க மாட்டோம், எங்கட இஷ்டத்துக்கு வளர்க்க மாட்டோம். ஏண்ட ரப்பு எனக்கு தந்த கிஃப்ட், அந்த ரப்பு விரும்பிய பிரகாரம் வளர்ப்போம் என்ற உணர்வு வரும். இந்த ஏன் எங்களுக்கு வருது இல்ல? எங்கட விருப்பத்துக்கு தானே பிள்ளைய வளர்க்கிறோம். ஏண்ட மகன் அல்லாவுக்கு மாறி செஞ்சாலும் சரி, அல்லாஹ்ட தூதருக்கு மாறி செஞ்சாலும் சரி, இந்த பாரு, நான் சொல்றதை நீ கேட்கணும். என்ன ஆசைப்படுறோம்? ஏண்ட மகன் ஏண்ட பேச்ச கேட்கணும், ஏண்ட மகள் ஏண்ட பேச்ச கேட்கணும். இல்லங்க, இல்ல. எப்படி வளர்க்கப்பட வேண்டும்? மகனே, நீ அல்லாஹ் தந்த ஒரு சொத்து, நீ அல்லாஹ் தந்த ஒரு அருள், நீ அந்த அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழு மகனே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு மகனே, நீ அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நட மகனே. நீ எனக்கு மாறி செஞ்சாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ரசூலுக்கு மாறி செஞ்சிடாதே. அந்த பிள்ளைகளை வளர்த்தால் பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ ரெடியாவினா பெற்றோருக்கு தானா கட்டுப்பட்டு விடுவார்கள். எனவே நாங்க பிள்ளைகளை பெற்று வளர்ப்பவர்கள் முதல் விடயம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளை என்னுடைய கெட்டித்தனத்தால் கிடைத்ததல்ல, என்னுடைய ரப்பு அவன் நாடி தந்த ஒரு அருள், அவன் விரும்பி தந்த ஒரு கிஃப்ட். எனவே அவன் தந்தத நான் நினைச்ச மாதிரி பாவிக்க மாட்டேன். அல்லாஹ் தந்தவன், அவனுடைய விருப்பத்துக்கு வளர்ப்பேன் என்ற முடிவுக்கு வந்தால் வளர்ந்து வருகிற சமூகத்தை அல்லாஹ் விரும்பிய பிரகாரம், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த பிரகாரம் வளர்க்க வேண்டும். எங்களுக்கு நினைச்ச மாதிரி வளர்க்க மாட்டோம் என்ற உணர்வு வரும். தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எங்களுடைய பிள்ளை குட்டிகளை சீரழிக்கின்ற இந்த அனாச்சாரம் நிறைந்த சூழலில் எங்களுடைய பிள்ளைகளில் கவனம் செலுத்த வேண்டுமா? ஆழமாக உள்ளத்தில் நிறுத்த வேண்டியது
இது என்னுடைய பிள்ளை அல்ல, எனக்கு என்னுடைய அல்லாஹ் கிஃப்டாக தந்த பிள்ளை, அந்த அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வளர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் வளர்ந்து வருகிற சமூகத்தை அனாச்சாரங்களில் இருந்து பாதுகாப்பான நிலையிலே வளர்க்கலாம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, சும்மா கேட்கிறேன், எங்களுடைய பிள்ளைகளுக்கு மொண்டசூரி தேர்வு செய்ய வேண்டும். பாலர் பாடசாலை எப்படி நாங்க தேர்வு செய்யறோம்? ஒவ்வொரு தாய்மாருமா கை வச்சு கேளுங்க ஒரு உள்ளத்துல, எப்படி தேர்வு செய்யறோம்? எந்த பாடசாலை உச்சகட்டம் அனாச்சாரம் இருக்குமோ அதைத்தான் முதலாவது தேர்வு செய்யறோம். அப்படித்தானே? நல்ல மியூசிக் போடணும், நல்ல ஆடப்பழக்கோடும், நல்ல மார்க்கத்துக்கு முரணானதை செய்யணும், கொன்செர்ட் நடத்தணும். எப்படி தெரியுமா? வருஷம் முடிவுல என்ன சங்கீத கதிரை மியூசிக்க போட்டுக்கொண்டு ஓடி ஓடி வெட்டணுமாமே இந்த புள்ள. மியூசிக் போட்டுக்கொண்டு பொல நடத்தணுமா? பொலண்டா விளங்குமா உங்களுக்கு? சந்தை மொண்டசூரில செய்வாங்க தானே, பிசினஸுக்கு பழக்கிற சந்தை. அதை கூட சும்மா பழக்கிறல்ல, மியூசிக் போட்டுக்கொண்டுதான் பழக்கணுமாம். ஒவ்வொரு நாளும் காலையில பிள்ளைக்கு மியூசிக் போட்டுக்கொண்டு எக்ஸசைஸ் கொடுக்கணும். நாங்க எப்படி மொண்டசூரிய தேர்வு செய்யறோம்? என்னுடைய பிள்ளை போகக்கூடிய பாலர் பாடசாலை இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும். அலிஃபா சொல்லிக் கொடுக்கின்ற மத்த கல்வியோட ஏபிசிடி அயனு ஆயனு ஆனா ஆவண்ணாவோட அலிஃபாவும் சொல்லிக் கொடுக்கிற குர்ஆன் மதரசா தான் பாலர் பாடசாலையா இருக்கணும். அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொடுக்கிற பாலர் பாடசாலையா இருக்கணும். மியூசிக் போடக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணானது செய்யக்கூடாது. எத்தனை பேர் நாங்க விரும்புறோம்? புள்ள எங்கெங்க மோசமானதை படிக்குது, சிறு வயதிலேயே மார்க்கத்துக்கு முரணானதை படிக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் வீணாகி செல்வதற்கு அது காரணமா இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா, விதிவிலக்கு சொல்ற அளவுக்கு இல்ல, 1000ல் ஒன்றையும் பார்க்கலாது இஸ்லாமிய வழிமுறையில மொண்டசூரி நடத்துற பாலர் பாடசாலைகள். அந்த அளவுக்கு அனாச்சாரங்கள். என்ன புள்ளைய நிர்பந்திக்கிறது? உருவம் வரைந்து கொண்டு வர வேண்டும். என்ன வரையணும்? உருவம் வரையணும். ஆட்டை வரைஞ்சுக்கிட்டு வா, மாட்டை வரைஞ்சுக்கிட்டு வா. ஏப்பல் பி போல் ஒட்டினா புள்ளைக்கு விளங்கும். ஆனா அம்மா உம்மாவை தெரியாது அந்த புள்ளைக்கு. ஆவண்ணா ஆடு, ஆட்டோட போட்டோ எடுத்து ஆடு தெரியாதா புள்ளைக்கு? என்ன தெரியா? வரைய பழக்கிற மனுஷனை வரைய பழக்கிற, மாட்ட வளைய பழக்கிற. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யார் உயிருள்ள ஒன்றை வரைகின்றாரோ அவருக்கு உயிரூட்டுமாறு அல்லாஹ் மறுமை நாளையே தண்டிப்பான், அவன் உயிரூட்டிக் கொள்ள மாட்டான்டாங்க. மொண்டசூரி செய்த யாரும் இருந்தா அல்லாஹ்வை பயந்துக்கங்க. உருவம் வரைய பழக்காதீங்க, உருவம் வரைய பழக்காதீங்க. அல்லாஹ்வை பயந்து நடந்துகங்க. நீங்கள் பழக்கினால் வரைபவர்களும் தண்டிக்கப்படுவார்கள், வரைய சொன்னவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். உம்மமார், எங்களுடைய உம்மமாருக்கு வேலையே என்ன? வீட்டுல ஹராத்த செய்வதுதானே. என்ன டீச்சர்மார் ஒன்றை சொல்லிட்டா, பாலர் பாடசாலையில் ஒன்றை சொல்லிட்டா, மகனே அங்க போட்டோவை தேடி இங்க போட்டோவை தேடி வெட்டி விட்டு, இல்லாட்டி டீச்சர் கேளாதே. டீச்சர்மார ஏசுவாங்க. அடே படைத்தவன் ரப்பு கோபப்படுவானே, மறுமையில கண்டிப்பானே. எந்த உணர்வும் இல்ல. ஆசிரியர்மார் ஸ்கூல்ல சொல்லிட்டா உருவப்படமா நீ வரையத்தான் வேணும். இல்லாட்டி டீச்சர்மார் யார 10 பேர் முன்னுக்கு கேள்வி கேட்டா இந்த மானம் பறக்குமலியா? உலகத்துல உங்களோட மானம் பாடசாலை உள்ளுக்கு பறக்கிறதுக்கு உங்களுக்கு கேவலம் கவலை. மறுமையில அல்லாஹ் நீ வரைந்த அந்த உருவத்துக்கு உயிரூட்டி என்று தண்டித்தால் முடியுமா? முடியுமா? அதுல வேற உங்களோட புள்ள வரைஞ்ச உருவம் 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்துட்டு அதுதான் 1, 2, 3க்கு வந்திருக்கின்றா உடனே என்ன பண்றது? உம்மமாரு அதை கொண்டு வந்து அப்படியே வீட்டு வாசல்ல ஒட்டி வச்சாச்சு. பாத்தீங்களா? வாரவங்களுக்கு பாத்தீங்களா? என் மகள் எழுதின இதுக்கு 1வது பிரைஸ் கிடைச்சிச்சு. பாத்தீங்களா? இது மொண்டசூரியில. இப்ப புள்ள வந்து ஏலவல் எழுதி கொண்டிருக்கி. இந்த உம்மா காட்டுற பாத்தீங்களா? இப்ப ஏலவல் எழுதுற மகனிக்காரு அவர் மொண்டசூரியில எழுதின உருவப்படம் இது. இன்னைக்கு 10 வருஷமா செவத்துல தொங்குது. வாரவங்களுக்கெல்லாம் காட்டி காட்டி
சந்தோஷம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு நாள் ஆயிஷா நாயகியிட வீட்டுக்கு வராங்க. வந்த ரசூலுல்லாஹ் வீட்டு வாயிலில் அப்படியே நின்று விட்டார்கள். அப்படியே நின்று விட்டார்கள். வீட்டுள்ளுக்கு வரல. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் வீட்டுள்ளுக்கு வராம இருக்கிறீங்க? நான் ஏதாவது பாவம் செஞ்சிட்டேன், நான் சொல்லுங்களேன். ஆயிஷாவே, அவங்க வீட்டு வாசலுக்கு ஒரு சீலையை தொங்க போட்டிருந்தாங்க. கேட்டன் சொல்லும், தொங்க போட்டிருந்தாங்க. ஆயிஷாவே, என்ன இது கேட்டன்? இது என்ன ஒரு சீலையை தொங்க போட்டிருக்கிறாய்? உருவப்படம் இருக்கிறது, அதை நீ கிழித்து போடும் வரையில் நான் வீட்டுக்குள் வரமாட்டேன். எந்த வீட்டுல உருவப்படம் இருக்குமோ அந்த வீட்டுக்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எனவே நான் வரமாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் அதை கிழிச்சு 2 துண்டாக்கும் வரையில ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரலன்னா எங்கட நிலைமை என்ன? படிப்பு என்ற போர்வையில், பாடத்திட்டம் என்ற போர்வையில், மொண்டசுரி சிலபஸ் என்ற போர்வையில் படைத்தவன் ரப்பை கோபமூட்டுகின்ற காரியங்களை செய்கிறோம் என்றா நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து எங்கட புள்ள குட்டியை வளர்த்தால் தான் நாளைக்கு எங்கட பிள்ளைகள் இஸ்லாத்தை காப்பவர்களாக, மார்க்கத்துக்கு பலம் சேர்ப்பவர்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் எங்களுடைய பொடுபோக்கினால் எங்களுடைய பிள்ளைகள் சீரழிந்து நாசமாகி விடுகின்ற மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் வீணாகி போகின்ற பிரதான இடங்களாக அனாச்சாரங்களும் கலாச்சார சீரழிவுகளும் எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்கி விடுகின்ற ஒரு சூழல் பாடசாலை கலாச்சாரம். பாடசாலை கலாச்சாரம் எப்படி அனுப்புறோம்? பாடசாலைக்கு ஆண் துணையோடு அனுப்புறோமா? விரும்பின மாதிரி ஆட்டாலேத்தி அனுப்புறது, விரும்பின மாதிரி வாகனத்தில் ஏற்றி அனுப்புறது. இன்னைக்கு ஆம்பள பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, ஆம்பள பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லை. நாங்க என்ன சரிமா செய்யறோம்? பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆட்டாண்டு தேர்வு பண்ணி வச்சிடறோம், ஒரு வேணுன்னு தேர்வு பண்ணி வச்சிடறோம். அதுல ஏத்துற சில நேரம் உங்களோட பெண்மணி, வயதுக்கு வந்த பெண்மணி, 12 வயசு 13 வயசு குமரி பெண்மணி, அவள் தான் முதலாவது அந்த வேர்ல ஏறுறவளா இருப்பாள். அவளும் டிரைவரும் மட்டும் போவாங்க. அது மட்டுமல்ல, அதை தாண்டி நீங்க பாடசாலைக்கு போனாலும் சரி, நீங்கள் வகுப்புகளுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு அந்நிய ஆணோடு தனித்து வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாது. ஒரு பஸ்ல ஏறுறீங்க, டிரைவர் மட்டும் உட்கார்ந்திருக்கிறார், பஸ்ல 50 சீட்டிக்கும், அந்த ஆணோடு நீங்கள் அந்த பஸ்ஸுக்குள் தனித்திருக்க கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். ஒரு பாடசாலையில படிச்சு கொடுக்கிறீங்க, ஒரு பிரின்சிபல் மட்டும் ஆபீஸ்ல இருக்கிறார் ஆண், நீங்க டீச்சர், ஒரு ஆசிரியை, ஒரு பிரின்சிபலோட ஆபீஸிலே தனித்திருக்க முடியாது. ஹராம், ஹராம். நீங்க ஒரு டீச்சர் அல்லது உங்களோட பொம்பளை புள்ள படிக்கிற ஒரு டியூஷனுக்கு போகுது, ஒரு மேலதிக வகுப்புக்கு போகுது, முதலாவது உங்களோட புள்ள போறா, அங்க ஆண் ஆசிரியர் மட்டும் அமர்ந்திருக்கிறார். உங்களோட புள்ள அந்த ரூமுக்கு தனிச்சிருக்க கூடாது. லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா மஅ ذي محرم. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்மணி தனக்குரிய மஹரமியத்தான ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு அந்நிய ஆணோடு தனித்திருக்க கூடாதுன்றாங்க. எங்க சீரழிவு ஆரம்பிக்குது, எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது? பாஞ்சி ஓடுற வரையில் எங்களுக்கு கவலை இல்லை. பாஞ்சி ஓடாத வரைக்கும் நீ வேண்டிய ஹராத்தை செய். பாஞ்சோடினா குடும்பத்துக்கு அவமானமே, அப்பதான் அம்மா அப்பாவும் ரத்தம் கொதிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹராத்தை செய்யற. நீங்க ஒரு டாக்டரை சந்திக்க போறீங்க, நல்லா விளங்குங்க, ஒரு டாக்டரை சந்திக்க போறீங்க, ஆண் டாக்டர். அந்த டாக்டரோட ஒரு ரூமுள்ளுக்கு நீங்க தனியா இருந்துதான் மருத்துவம் செய்யணும்ன்ற நிலை இருந்தால், ஒரு டாக்டருக்கிட்ட ஆலோசனை கேட்க போறீங்க, மருந்தெடுக்க போறீங்க, ஒரு ரூமுள்ளுக்கு நீங்க மட்டும் ஒரு டாக்டரோட தனிச்சிருக்கிற நிலைமை இருக்கும் என்றால் ஒரு பெண்மணி போகக்கூடாது. லேடி டாக்டரை தேடி போகணும், லேடி டாக்டரை தேடி போகணும். இல்லையா உங்களோட நானா, தம்பி அல்லது சாச்சா, பெரியப்பா
அல்லது உங்களோட மாப்புல யாரோ ஒரு ஆண் துணையோட தான் நீங்க போகணும். இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற வழிமுறை. இல்லை என்றால் இங்கிருந்துதான் சீரழிவுகள் ஆரம்பிக்கும். இருக்கிற 100 பிள்ளை நாசமா போறல்லங்க, இருக்கிற 100 பேரை நாசமா போறல்ல, 100ல 1 நாசமா போயிடும், 100ல 2 நாசமா போயிடும். நாங்க எல்லாம் என்ன செய்யறது? அந்த 2 பேரை பார்த்து கவலைப்படுறது. இது கவலைப்படுறதுக்கு யாரு காரணம்? ஒட்டுமொத்த சமூகமும் காரணம் இல்லையா? உங்களோட புள்ள ஓடல, அவ்வளவுதான். ஓடின புள்ள மாட்டிக்கொண்டுச்சு. அன்பாண்டவர்களே, அனாச்சாரங்கள் நிறைந்திருக்கின்ற காலத்திலே படிக்க வைக்க வேண்டுமா? ஒரு ஆண் துணையோடு படிக்க வையுங்கள். உங்களோட மாப்புல உங்களோட பிள்ளைக்கு பொறுப்புதாரி, உங்களோட நானா தம்பி மாமான்ற உறவு அந்த துணையோட கேட் வரையில கொண்டு போய் விடுங்க. பாடசாலை விட்டா கேட்டில இருந்து கூட்டிக்கிடுவாங்க. அது கூட இன்றைக்கு சுவர் இல்லையே. ஒரு பாடத்துக்கு ஆசிரியர் வரலண்டா அந்த கிளாஸ்ல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள போடுற கூத்து நஅூது பில்லாஹ். நான் சொல்ல தேவையில்லையே படிச்ச ஆட்களுக்கு. பாடசாலையில டீச்சர்மார் படிச்சு கொடுக்குறீங்க. எப்படி எப்படி? சில நேரம் நான் அனாச்சாரங்களை சொல்லுகின்றேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். ஒரு ஆசிரியை பாடசாலைக்கு போய் ஒரு ஆசிரியரோடு சிரித்து கதைத்துக் கொண்டிருக்கிறார். இத குமர புள்ளகள் எல்லாம் பாக்குது. சில நேரம் டீச்சர்ஸ் மாறு ஆசிரியர்கள் கொண்டு போற உணவு அங்கிருக்கிற ஆசிரியர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. 2 பேரும் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து கொண்டு 2 ஆசிரியர்கள் 2 ஆசிரியைகள் உட்கார்ந்து கொண்டு சிரித்து சிரித்து உணவு பரிமாறுகிறார்கள். இத பார்த்து என்ன தெரியுமா செய்யும்? உங்களோட குமருக்குள்ள பாக்குது, அடே ஆசிரியருக்கும் ஆசிரியைக்கும் உணவு மாத்தலாம்டா அந்த பக்கம் சேர்ல இருக்கிற எங்கட ஆம்பளை என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர்களோடு ஏன் உணவு மாற்ற முடியாது? ஏன் சிரிச்சு கூத்தாடி சாப்பிட முடியாது? இங்கிருந்து பனிஸ் துண்டு அங்க போகுது, அங்கிருந்து ரொட்டி துண்டு இங்க வருது. இந்த ரொட்டி துண்டுக்கு வர கடிதம் உங்களோட பிள்ளைய ரோட்ல ஓட வச்சா அன்றைக்குதான் ரோசமும் மானமும் மறுவாதியும் எங்களுக்கு என்ன செய்யுது? பொத்து கொண்டு வருது. யார் சீரழிறதுக்கு காரணம்? யார் வீணா போறதுக்கு காரணம்? இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை எங்களுக்கு, இதெல்லாம் சிந்திக்க நேரம் இல்லை எங்களுக்கு. நான் நடக்கிறதுல ஒரு சில விடயங்களைத்தான் விரல் விட்டு தொட்டு காட்டுகிறேன். பார்த்திருப்பீங்க, சமீப காலங்கள்ல ஆசிரியர் தினம் நடக்குது. ஆசிரியர்களை சந்தோஷப்படுத்தணுமே, அப்படிதானே? ஆசிரியர்களை மகிழ்ச்சி அடைய வைக்கணுமே. அதுக்கு இந்த பொம்பளை புள்ளைகள் ஆடுங்கோ. முன்னுக்கு ஆசிரியர் வழி நடாத்துறார், அவர் ஆடி காட்டுறார், பொம்பளை புள்ள ஆடுது. எத்தனை வீடியோவை பார்த்தோம் போன வருஷம். இது 2026க்கு போக இன்னும் கூடும் குறையாது, கூடும் குறையாது. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும்? அல்லாட்ட. யார் அல்லாட்ட பதில் சொல்லணும்? பாடசாலையா, பள்ளி நிர்வாகமா, ஸ்கூல் பிரின்சிபலா, யாரு? அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. விளங்க வேண்டிய 2வது பகுதி. முதல் விளங்குங்க, என்னுடைய பிள்ளை அல்லாஹ் எனக்கு தந்த அருள். அந்த அருளை அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் நான் உருவாக்க வேண்டும் என்று விரும்புங்க. 2வது விளங்குங்க, உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. அல்லாஹ் சொல்றான் ஃபித்னா. ஃபித்னான்னா அரபு சொல் எல்லாருக்கும் சோதனை. அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்கு தந்திருக்கிறான். சூரத்து தகாபுல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு முந்தின வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். எப்படி அல்லாஹ் சொல்றான்? இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹதரூஹும். அல்லாஹ் சொல்றான், மூமின்களே, உங்களுடைய பெண்மணிகளுக்கு உங்களுடைய கணவன்மார், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும். உங்களுடைய கணவன்மார்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். ஃபஹதரூஹும். அவர்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் அல்லாஹ் சொல்றான். என்னங்க எச்சரிக்கை? இன்றைக்கு நாங்க எங்கட புள்ள படிக்கணும், எங்கட புள்ள ஆலோகணும்,
எங்கட புள்ள ஜொப்பு செய்யணும், எல்லா ஹெல்ப்பும் பண்றோம் அவங்களுக்கு. அந்த புள்ள நீங்கள் காட்டிய இரக்கம் அன்பை பயன்படுத்தி அவர்கள் வீணாகி போனால் மறுமையில் என்ன தெரியுமா செய்வாங்க? யா அல்லாஹ், நான் நாசமா போறதுக்கு என்ற உண்மைதான் காரணம், நான் வீணாகி போறதுக்கு என்ற வாப்பதான் காரணம். அல்லாஹ் கிட்ட சொன்னா அல்லாஹ் இதைத்தான் சொல்லணும், உங்களுடைய பிள்ளைகளில் உங்களுக்கான விரோதிகள் இருக்கிறார்கள். உலகத்துல நீங்க மகள் தானே சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. புள்ள நாசமாகி போய் மறுமையில போய் நிக்கிற நேரம் அந்த புள்ள விரல் நீட்டும், யா அல்லாஹ் என் உம்மா எனக்கு ஒரு புத்திமதியுமே சொல்லி தரல, நான் இந்த அளவு வீணா போறதுக்கு என் உம்மாதான் காரணம் என்று சொன்னா மறுமையில தப்பேலுமா? மறுமையில தப்பேலுமா? ஒவ்வொரு தாய்மாரும் உள்ளத்தில் ஆழமா வைக்க வேண்டிய வசனம் என்ன? இன்னமின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும் வஹதரூஹும். உங்களுடைய கணவன்மார், உங்களுடைய பிள்ளை குட்டிகளே உங்களுடைய விரோதிகள் இருக்கிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். உலகத்தில் விரோதிகள் அல்ல, உலகத்தில் நண்பிகள். உலகத்தில் உங்களோட புள்ள, உலகத்தில் உங்களோட சந்தோஷமே அங்கதான் ஈக்கி. மறுமையில சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என் உம்மாதான் நான் இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் உண்டா. மறுமையில தப்பேலுமா? மறுமைக்காக வாழ்றவங்க தானே நாங்க, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிற நம்புறோம் தானே நாங்க. மறுமையில மாட்டினா முடிஞ்சு. ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா, மறுமையின் அதிர்வு வந்து விட்டால், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹ், தன்னுடைய தாய் தந்தையை விட்டு ஓடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனீஹ், தன்னுடைய மனைவி மக்களை விட்டு விரண்டோடுவான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, அந்த மறுமை நாளையில ஒவ்வொரு மனிதனையும் திசை திருப்புகின்ற ஒரு காரியம் அவன் மீது இருக்கும். அல்லாஹ் சொல்றான், மறுமையில உம்மாவை பார்க்க நேரம் இருக்கா, பாப்பாவை பார்க்க நேரம் இருக்கா, நானா தம்பியை பார்க்க நேரம் இருக்காது. தன்னை மாத்திரம் சிந்திக்கிற நாள், நான் தப்போடும் என் உம்மாவை நரகத்துல போட்டு சுவர்க்கம் போகலுமா? யா அல்லாஹ், நான் இந்த ஹராத்தை செய்ய என் உம்மாதான் காரணம், நான் இந்த பாவத்தை செய்ய என் உம்மாதான் காரணம், நான் இந்த அநியாயத்தை செய்ய என் உம்மாதான் காரணம். உம்மா நரகத்துல போ, நான் சுவர்க்கம் போறேன் என்று போய் சேர்ந்துருவார். இதைத்தான் அல்லாஹ் உங்களுடைய பிள்ளை குட்டிகளில் உங்களுக்குரிய விரோதி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அனாச்சாரங்களும் கலாச்சார சீரழிவுகளும் எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்கக்கூடியவைகளும் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இதை சிந்திக்காமல் தான் தோண்டித்தனமாக கணக்கெடுக்காமல் பிள்ளை குட்டிகளை வளர்த்து விட்டு போனால் மறுமை நாளையிலே கை சேதப்பட வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? பாடசாலை சூழல் ஒரு பக்கம், வீட்டு சூழல் இன்னொரு பக்கம். வீட்டு சூழல் இன்னொரு பக்கம் என்ன? இன்னைக்கு உங்களோட மாப்பிள்ள கொஞ்சம் வசதிக்கு வந்தா முதலாவது நீங்க என்ன செய்யற? வீட்டுக்கு ஒரு டிவி வேணும், அப்படித்தானே? வீட்டுக்கு ஒரு டிவி வேணும். டிவி முடிய இந்த பாருங்க, மகள் படிக்கிறாள், ஓ லெவல் எடுக்கிறாள், ஏ லெவல் எடுக்கிறாள், ஒரு லேப்டாப் வேணும், ஒரு கம்ப்யூட்டர் வேணும். அப்படி கொஞ்சம் போக்கல இன்னும் கொஞ்சம் பணம் வந்தா இந்த பாருங்க, இப்ப இந்த பட்டன் போன் எல்லாம் வச்சு தட்டி தட்டி கேலாம். இந்த ஜூம் கிளாஸ் நடக்குது, அங்கால வாட்ஸ்அப் கிளாஸ் நடக்குது, இங்கால என்னடா மகள் தனிய வாட்ஸ்அப் குரூப்ல உட்கார்ந்து ஒரு ஆசிரியர்கிட்ட பாடம் படிக்கணும், சும்மா உடையலுமா? இந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு போன் நடக்குதா? நடக்குது. இப்ப எல்லாம் முடிஞ்சு டிவி வந்தாச்சு, கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்தாச்சு, ஸ்மார்ட் போனுகள் வந்தாச்சு. இப்ப என்ன வேணும்? ஆன்லைன் வசதி வேணுமே. இந்த ஆயிடு நெட் வசதிகள் ஜிபி கணக்குல ஒவ்வொரு நாளும் கொட்டும். வீட்டுக்கு மாஷா அல்லாஹ் பொம்பளை புள்ள கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு உட்கார்ந்தா உம்மாட முன்னுக்கு புள்ள படிக்குது, வாப்பட முன்னுக்கு புள்ள படிக்குது. அந்த நாங்களும் சந்தோஷப்படுறேன், மாஷா அல்லாஹ் ஏந்த புள்ளைக்கு கம்ப்யூட்டர்ல அக்கு வேறு ஆணி வேறா தெரியும். அந்த புள்ளைக்கு தெரியும் உம்மாட தலையில எப்படி கொச்சிக்க அரைக்கணும். கொச்சிக்க அரைக்கிறேன்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த ஏமாத்துறதுக்கு சொல்லுவாங்க, இந்த கொச்சிக்க அரைக்க வராது தலையில. சில இடத்துல கொண்ட கட்ட வராது எனக்குவாங்க.
சில ஊர்ல சொல்லுவாங்க காது குத்த வராது எனக்குன்னுவாங்க. அந்த பிள்ளைக்கு நல்லா காது குத்த தெரியும். இந்த உமா கொண்டும் தெரியா. இந்த உமா இந்த புள்ள கம்ப்யூட்டர்ல அத்துப்படி. அவள் பாக்குற படத்தை பாக்குற, பேசுற ஆம்பளையோட பேசுற உம்மா வர்ற கோல மாஷா அல்லாஹ் இந்த புள்ள கணக்கு பாடம் படிக்குது. கொமசை எழுதுறாவள். ராவைக்கு 11 மணி வரைக்கும் அந்த புள்ள என்னடா என்ற புள்ள அருமையான புள்ள. 12 மணி வரைக்கும் படிக்கிறாளா அவள்? உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் தெரியும். அவள் போனை வச்சுக்கொண்டு என்ன செய்கிறாள்? எப்ப தெரியுமா விளங்கும்? திடீர்னு உங்களோட ரூமுக்கு ஒரு அந்நிய ஆம்பளை வந்து விட்டு போகிற பொழுதுதான் உங்களுக்கு ரோஷம் வரும், கோபம் வரும், ஒத்துக்கொண்டு வரும் எல்லா பிரச்சனையும். ஆனா உங்களோட புள்ள வெளியே போகல. வீட்டுக்கு தான் ஒழுக்கமா படிச்ச, எப்படி நாசமா போன? கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்தோம், நிர்வகிக்க பெற்றோர் இல்லை. ஸ்மார்ட் போனுகளை வாங்கி கொடுத்தோம், அந்த புள்ள பாவிக்கிற பாஸ்வேர்டு உம்மா பாப்பாக்கு தெரியா? நினைச்சதெல்லாம் செஞ்சாங்க, நாசமா போன. நல்லா விளங்குங்க, 150 நாசமா போகாது, 102 110 நாசமா போகும். ஆனா உங்களது உள்ளதெல்லாம் செஞ்சிட்டு வந்து நல்ல புள்ள மாதிரி என்ன செஞ்சிடும்? ஏதோ பாதுகாக்கப்படும், அவ்வளவுதான். ஓடினா அவமானம், கேவலப்பட்டா அசிங்கம். இந்த அனாச்சார சூழலை உருவாக்குறது யாரு? புள்ள படிக்குதா, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க, பிழை இல்ல. ஆனால் அந்த கம்ப்யூட்டரை ஒவ்வொருத்தரும் மானிட்டர் பண்ணுகின்ற அளவுக்கு, ஒவ்வொருவரும் பார்வையிடுகிற அளவுக்கு பப்ளிக் இடத்துல வைங்க. டிவி வாங்கி போடுறீங்களா, எல்லாரும் பார்க்கிற இடத்துக்கு பப்ளிக்ல வைங்க. ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுக்கிறீங்களா, அதன் ரிமோட் கவுண்டர்களாக உம்மாவும் பாப்பாவும் இருங்க. 100க்கு 100% அதிகாரத்தை பிள்ளையிட கையில கொடுக்காதீங்க. பாடசாலையில போறாங்க, வீட்டுல இருந்து போக போல புள்ள நல்ல புள்ளதான். உங்களுடைய கண் பார்வை எட்டுகிற தூரத்தை மறைந்து விட்டால் மொபைல் போன் எடுத்து காதுல வச்சா கிளாஸ் ரூம் வாசல் வரைக்கும் அவள் பேசிக் கொண்டு போறாள். எங்களுக்கே அப்படி பேசுறதுக்கு வேலை இல்ல. உங்களோட மாப்பிள்ளைக்கே அவ்வளவு பேச மாட்டாரு. உங்களோட நானத்தம்பி பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு, அவ்வளவு பேச மாட்டாரு. ஆனா உங்களோட ஓரவல் எழுதுற புள்ள வீட்டு வாசலை கடந்ததுல இருந்து கிளாஸ் ரூம் போறதுக்கு வரைக்கும் கோல் பேசிக்கிட்டு போறா. உம்மா வாப்பாவோட அவ அப்படி சிரிக்கிறல்ல. எங்களுக்கே விளங்கும், ரோட்ல பார்க்க போல இவ சிரிக்கிற சிரிப்பு உம்மாவோட சிரிக்கிற சிரிப்பு இல்ல, பாப்பாவோட சிரிக்கிற சிரிப்பு இல்ல. நரகத்துக்கு போற வழியில சிரிச்சு கொண்டிருக்கிறாண்டு காண்றோமா இல்லையா? ரோட்ல இந்த அளவு பெண்மணிகள் வீணா போறது காரணம் யாரு? ஆம்பளை புள்ளைகள் போறது காரணம் யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇன் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. நீங்கள் எல்லோரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்பை பற்றி மறுமையில விசாரிக்கப்படும். வல் மர்அத்து, ஒரு பெண்மணியை பொறுத்தவரையில் ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, அவள் தான் கணவனின் வீட்டுக்கு பொறுப்புதாரிண்டாங்க. உங்களோட வீட்டுக்கு யார் பொறுப்புதாரி? மனைவி நீங்க தான். ஏன்? கணவன் காலையோட ஜப்புக்கு போவாரு, இரவோடு இரவா வீட்டுக்கு வருவாரு, சில நேரம் வெளிநாட்டுல இருப்பாரு. வீட்டுக்கு பொறுப்புதாரி யாரு? பெண்மணிகள் தான், மனைவிமார்தான். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇய்யதிஹா, அவளுடைய பொறுப்பில் உள்ளதை பற்றி அவர் மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவாள் என்றாங்க. உங்களோட வீட்டுக்கு ஒரு வீணா போன புள்ள வளருதா, கட்டுக்கடங்காத ஒரு புள்ள வளருதா, மார்க்கப்பட்டில்லாத புள்ள வளருதா, நிச்சயமாக பெண்மணிகள் விசாரிக்கப்படுவீங்க. நீங்க மொண்டசூரி நடத்தல, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். நீங்க டீச்சிங் செய்யல, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். நீங்க சம்பாதிக்க போகல, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். நீங்க பிரதேச சபைக்கு மந்திரியா போகல, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். உங்களோட ஊர்ல உள்ள பள்ளி இடிஞ்சு விழுந்திருக்குது, நிர்வகிக்கிறதுக்கு பெண்கள் யாருமே போகல, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை வீணா போனால் பெண்மணிகள் அல்லாஹ் உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்பான். மறந்துடாதீங்க. என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? குமரு பிள்ளைய வச்சுக்கிட்டு படம் பார்க்கிறோம். என்ன படம்? ஆம்பளையும் பொம்பளையும் அரைக்குறை உடையோடு ஆடுவாங்க. உம்மாவும் பாப்பாவும் குமரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த படத்தை பார்க்கிறது.
உள்ள அனாச்சாரம், விபச்சார காட்சிகள். ஒரு பொம்பளை புள்ளையோட எந்த உறுப்பெல்லாம் ஒரு ஆம்பளை புள்ள பார்க்கப்படாதோ அவ்வளவையும் படத்திலையும் பாட்டிலையும் நாடகத்திலையும் காட்டுவான். நாங்க ஆம்பளை புள்ளைய வச்சுக்கிட்டு அதை பார்க்கிறது. இங்க படத்துல பார்த்து பார்த்து பழகினவன் எங்க போய் தேடுவான் தெரியுமா? பாடசாலையில தான் தேடுவான், டியூஷன் கிளாஸ்ல தான் தேடுவான். இவன் நாசமா போறதுக்கு பாடம் நடத்தினது யாரு? உங்களோட வீட்டுக்கு நீங்கள் பார்த்த படங்களும் நாடகங்களும் சினிமா காட்சிகளும். பாட்டைத்தான் கேட்கிறீங்க, பாட்டைத்தான் போட்டு வைக்கிறீங்க. அந்த பொம்பளை புள்ளகள் படிக்கிற பாட்டுடைய இனிமையான குரலை கேட்டு கேட்டு அவன் இந்தியாவில் உள்ள நடிகையிட குரலைத்தான் கேட்டான். நாளைக்கு எங்க போய் அந்த குரலை தேடுவான் தெரியுமா? பாடசாலையில் உள்ள குமரி பெண்கள்கிட்ட எந்த குரல் இனிமையானது தேடுவான். அங்கே அவன் வழிகட்டு போயிடுவான். யார் நாசமாக்குற, யார் சீரழிக்கிற? உங்களுடைய வீட்டு சூழலை இஸ்லாமியமயப்படுத்துங்கள். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளையில் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உடுப்பு உடுப்பாற்றம் எப்படி கேளுங்களேன். எப்படி உடுப்பு? உம்மாவே தேர்வு செய்கிற படநடிகை உடுத்த உடுப்பு, படநடிகை உடுத்த உடுப்பு, மகனுக்கும் வாங்கி கொடுக்கிற படநடிகை நாடகத்தில் வந்த கதாநாயகி உடுத்த உடுப்பு. நஊது பில்லாஹ். அபாயாவோட ஃபர்தாவோட ஒழுக்கமா உங்களோட மகளை கண்டா ஊர்ல ஒரு வயசாளி என்ன சொல்லுவாரு? மாஷா அல்லாஹ், புள்ளைய பார்த்தா நல்ல புள்ளையா இருக்குதே, ஒழுக்கமான புள்ளையா இருக்குதேன்னுவாரு. அதே புள்ளைய ஒரு படத்துல ஒரு விபச்சாரி உடுத்த உடுப்போட நீங்க பூட்டி கொண்டு போனா ரோட்ல அந்த படத்தை பார்த்த ஒரு இளைஞன் அவன் கூட்டாளி கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவான்? அந்த படத்துல வந்த நடிகை போகுது பாடுறாண்டுவான். நாசமா போன வேலைக்கு யார் காரணம்? யார் காரணம்? உங்களுடைய பிள்ளைகள் சீரழிந்து போவதற்கு யார் காரணம்? ஆம்பளை பிள்ளைய வளர்க்கிறோம், கல்யாணம் முடிச்சு முதலாவது ஆம்பளை புள்ள, இந்த முடி கொஞ்சம் வளரேலா கீழ்பகுதிக்கு கான் தோண்டி மேல் பகுதிக்கு என்ன பூமரம் வளர்க்கிறாங்க. நடக்குதா தலையில? உம்மமாருக்கு சரி ஆசை. பாத்தீங்களா இந்த புள்ளைய என்ன கட்டாது? ரசூலுல்லாஹ் நஹா அனில் கஸா, ஒரு பக்கத்தின் முடியை எடுத்து இன்னொரு பக்கத்தில் முடியை வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய உம்மமாருக்கு ஆசை புள்ளையிட முடிய அழகழகா வெட்டி அழகு பார்க்கணும். இந்த புள்ளைகள் நாசமா போன அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டி வராதா? வராதா? உடுப்பு பார்க்கிறோம் எப்படி? சில நேரம் ஆம்பளைகள் ஏதோ கொஞ்சம் மார்க்கத்தோட இருந்தாலும் அவங்கள விடுறதுண்டா புள்ள விரும்பின மாதிரி முடிவெட்டணுமே, புள்ள விரும்புற உடுப்ப வாங்கி கொடுக்கணும். அவன் புது புது டிசைன்ல ஓண்ட புள்ள மாடு, ஓண்ட புள்ள பைத்தியக்காரன்ற அளவுக்குள்ள உடுப்பெல்லாம் அவன் பஜார்ல கொண்டு விற்பான். நாங்களும் அதை உடுத்து சந்தோஷப்படுறோம் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வளர்ந்து வருகிற சமூகத்தை சீரழிக்கின்ற அனாச்சாரங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிற காலத்திலே நாங்கள் வாழுகிறோம் என்றால் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய வீட்டு சூழலில் அழகாக வளர்ப்பதுதான் அவர்களுடைய எதிர்காலத்தை நல்லதாக தீர்மானிக்க போகிறது. எனவே ஆடை கலாச்சாரத்தை இஸ்லாமியமயப்படுத்துங்கள். நடிகைகள் உடுத்த ஆடைகளை பெண்மணிகளுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள், காட்டாதீர்கள். அவரவர்கள் விரும்பிய பிரகாரம் உடுத்துக்கொண்டு பாதையிலே செல்வதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நரகத்துக்கு என்றே உள்ளவர்கள். லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அர்த்தம் என்ன? சஹாபாக்களோட காலத்துல அப்படி பெண்மணிகள் இருக்கல்ல, பிறகு வருவாங்க. யாரு? நரகத்துக்கு உள்ளவங்க. காசியாத்துன் ஆரியாத்துன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஆடை உடுக்காத போற ஐரோப்பிய பொம்பளைகளை பத்தி பேசல, அவங்க அவுட், அவங்க அவுட். இது யார பத்தி பேசுது? இஸ்லாமிய சமூகத்துக்குள் வர வேண்டிய குழப்பத்தை பத்தி தான் பேசுது. ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். எப்படி? அபாயா, சுவர்க்கம் கொண்டு போற அபாயா, அல்ஹம்துலில்லாஹ் உடுங்க. எப்படி இருக்கணும்?
உடல் உறுப்புகளை மறைக்க வேண்டும், அங்க அவயவங்களை மறைக்க வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற துணிய தலையிலே அப்படியே தொங்க போட்டா உடம்போடு ஒட்டி நிக்குது. மறைக்க வேண்டிய ஆடையெல்லாம் உள்ளாடைகளும் வெளியே விளங்குற அளவுக்கு நெருக்கமாய். அல்லாஹ்வை பயந்துக்கங்க, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. கல்யாண வீட்டுக்கு உடுத்து கொண்டு போற உடுப்பு நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கிற காட்சிகள். தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகளை அனாச்சாரங்கள் நிறைந்த காலத்தில் இஸ்லாமிய சூழலோடு வளர்த்தெடுப்பதுதான் எங்கள் மீதுள்ள கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய வரம்பை மீறுகின்ற உங்களுடைய பெண்மணியின் அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற எந்த ஆடையையும் வாங்கி கொடுத்து விடாதீர்கள். இது மறுமையில நரக நெருப்பிலே தள்ளிவிடும். மாஇலாத்துன், இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா விளங்குங்க. மாஇலாத், மாஇலாத்னா யார் தெரியுமா? சாயக்கூடிய பெண்மணிகள். எதன் பக்கம் சாயிர? அந்நிய ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய பெண்மணிகள். எப்படி எப்படி? ஆம்புலகளோட பேசுறண்டா சரி இன்பம். நாங்கண்டா பேசுறல்ல. யாரோட? பள்ளி ஹசரத்தை கண்டா ஓடுற ஓட்டத்துக்கு காண்ல விழுந்துருவாங்க, அப்படித்தானே? பள்ளி மோதினார கண்டா, ரோட்ல வரக்கூட மோதினார கண்டா முடிஞ்சு பக்கத்துல ஓரமாவுக்கு காணலுக்கும் விழுந்துருவாங்க. அவ்வளவு பத்தினித்தனம். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அப்படித்தான் நீக்கணும். ஆனா உங்களோட வீட்டுக்கு முன்னால மீன் விக்கிறவன் வந்து நிக்கிறான், அவன் முன்னுக்கு எப்படி போய் நிக்கிறீங்க? இந்த ஊர்ல அந்த உடுப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்களோ தெரியா? பெண்கள் வீட்டுள்ள கொடுக்கிற உடுப்பிக்க நாங்க நைட்டின்னு சொல்லுவோம், சில நேரம் கவுன். கவுன் அப்படி மேலே அப்படி தொங்க கூட கீழே வரைக்கும் கவுன்டா சொல்றோம் ஊர்ல. இந்த ஜுப்பா மாறிக்கும், அதை உடுக்கிற ராவைக்கு தான் பெரும்பாலும். குசுனி வேலைக்கு தான் அதை உடுக்கிற, சமையலறை வேலைக்கு. அந்த உடுப்போட வந்து தலையும் மூடியில காலும் மூடியில, மீன் கடைக்காரை சொந்த வாப்பா மாதிரி, சாச்சா பெரியப்பா மாதிரி சிரிச்சு சிரிச்சு மீன் வாங்குற. அடே, மோதினாரை கண்டால் ஓடுகிற சமூகம், ஹசரத்தை கண்டால் ஓடோடி விடுகிற சமூகம். மீன் விற்க வந்தவனை பார்த்து எந்த இரையச்சமும் இல்லாமல் மீனுக்கு விலை பேசினா மாஇலாத், அந்நிய ஆண்கள் பக்கம் சாயக்கூடிய பெண்மணிகள். வீட்டுக்கு வந்துட்டா மரக்கறி கடைக்காரன். இன்றைக்கு இந்த குசுனி சாமன், எது சமையலறை சாமன் சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ரைஸ் குக்கர் விற்க வருவாங்க, கிரைண்டர் விற்க வருவாங்க. வீட்டுக்கு வாங்க வாங்க, உள்ளுக்கே வந்து உட்காருங்க. உள்ளுக்கடை உங்களோட வீட்டுக்கு ஒரு அந்நிய ஆணை எடுக்கலாமா? அந்நிய ஆணை எடுக்கலாமா? கூடாது. உங்களோட மாப்புளை இல்லண்டா அந்நிய ஆணை உங்களோட வீட்டுக்கு எடுக்க கூடாது. மஹரமியத்தான் ஆணை தாண்டி வேற எந்த ஒரு ஆணுக்கும் அனுமதி கொடுக்க கூடாது. வீட்டுக்கு வியாபாரியா வாரவனை கொண்டு வச்சுக்கிட்டு, துணி வியாபாரிய கொண்டு வச்சுக்கிட்டு வாங்க வரும்பொழுதே சொல்லியாச்சு, இந்த உடுப்பு வாங்குற ஐடியா இல்ல. ஆனாலும் ஒரு உடுப்புக்கு பதிலா 9 உடுப்பு சிரிச்சு சிரிச்சு பாக்குற இல்லையா? அர்த்தம் என்ன? அந்நிய ஆண்களோடு பேசுகின்ற ஆசை. சில பேர் போன்ல அந்நிய ஆண்கள்ட்ட டெலிபோன் நம்பர் எதுக்கு? நான் கேட்கிறேன், எதுக்கு? உங்களோட மொபைல் போன்ல உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹலாலாக்கப்பட்ட ஒரு அந்நிய ஆணுடைய மொபைல் போனை வச்சு கொண்டு இருக்கிறீங்க. நினைச்ச நேரம் கோல் அடிச்சு பேசுறது. இந்த ஆட்டக்காரனோட அரவர் பேச்சு, போறது 10 நிமிஷம் ஆயிரு, அவரை கூப்பிடுறதுக்கு அரவர் பேச்சு ஏழுமா? உங்களுடைய மகனுக்கு படிச்சு கொடுக்கிற ஆசிரியரோட ஒருவர் பேச்சு ஏழுமா? அந்நிய ஆண்களோடு சாய்ந்து போகிற மனநிலை. இந்த பெண்கள் இருந்தால் இவர்கள் சுவர்க்கம் போகலாம். முமீலாத்துன், முமீலாத், இதெல்லாம் கியாமத்து அடையாளமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படிப்பட்ட பெண்மணிகள் வருவாங்கன்றாங்க. முமீலாத்துன்னா என்ன தெரியுமா? அடுத்தவங்களை தன் பக்கம் அப்படி இழுக்கிறண்டா என்னங்க, நீங்க எந்த ஆம்பளையும் இழுத்திக்க மாட்டீங்க. ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க உடுத்து கொண்டு போற உடுப்புக்கு எங்கேயோ போற ஆம்பளை சந்திரன் கீழே வந்துட்டோன்னு திரும்பி பார்ப்பான், சூரியன் ரோட்டால நடந்து போகுதோன்னு திரும்பி பார்ப்பான். அவ்வளவு கவர்ச்சியான உடுப்பு. நஊது பில்லாஹ். என்னை பாரு அபாயா. இஸ்லாமிய அபாயா என்ன? என்னை பார்க்காதே அபாயா. இந்த கொடுக்கிற அபாயா என்ன? என்னை பாரு அபாயா. என்ன
அபாயா உடுக்கிறதே என்ற முகத்தை யாரும் பாத்திரப்படாங்கிறதுக்கு. இன்றைக்கு என்ன தெரியுமா, அபாயாவை உடுத்து ஒரு ஃபர்தா அடிக்கிற, அந்த ஃபர்தாட ஓரம் முழுக்க மணி பிடிச்சி, அப்ப போறவனும் முகத்தை திரும்பி பார்ப்பானே, கைய மூடணும். மணிக்கட்டு வரையில மூடிக்கொண்டா கடமை முடிஞ்சுடுவோமே, இந்த கையோரத்துக்கு மணிய பிடிச்சிக்கு எல்லாரும் கைய பார்ப்பானே. அவன் என்ன செய்யறான்றது நமக்கு விளங்குறது இல்ல. நீங்க வேண்டிய அழகா காட்டுங்க, உங்களை கணவனுக்கு காட்டுங்க. வீட்டுக்கு மகரமியத்தான உறவுக்கு முன்னுக்கு விடுங்க. அந்நிய ஆணுக்கு முன்னால் வரும் பொழுது உங்களுடைய அலங்காரம் யாருக்கும் விளங்கக்கூடாது. அதுல வேற அபாயா, கருப்பு அபாயா தான் உடுத்து இருக்கிறாங்க. ஆனா டிசைன் போட்டிக்கு என்ன தெரியுமா, மார்பகத்துக்கு ஒரு டிசைன், மறைவிடத்துக்கு ஒரு டிசைன். அல்லாஹு அக்பர். எங்கெல்லாம் ஹாட்டு போட்டு காட்டக்கூடாது அந்த இடத்தை பார்த்து ஹாட்டு போட்டு வச்சிருக்கிறான் அபாயால. போற ஆம்பளை புள்ள மாஷா அல்லாஹ் எப்படிட்டு அழகாய்க்கு இந்த உடுப்பு. திரும்பி பார்க்கிறானா, முமீலாத், அடுத்த ஆண்களை தன் பக்கம் கவர்ந்திழுக்கக்கூடிய பெண்மணிகள். பேசுற பேச்சுக்கு தாய்மார்களே, இந்த பெண்களோட குரல் இருக்குதே, அந்நிய ஆண்களை இழுக்கின்ற அளவுக்கு கவர்ச்சியா பேசக்கூடாது. உங்களோட பொம்பளை புள்ளைய பாடசாலையோ குர்ஆன் மதரசாவோ எந்த பெரிய நிகழ்ச்சியா இருக்கட்டும், அந்நிய ஆண்களுடைய குரலை இழுக்கின்ற அளவுக்கு, ரெக்கார்ட் பண்ணுகிற அளவுக்கு அந்த பிள்ளைகளின் குரல் பதிவு செய்யப்படக்கூடாது. இந்த யூடியூப்ல போடுறாங்க பொம்பளை புள்ள படிக்கிற பாட்டை, எத்தனை ஆண்கள் பார்த்து ரசிப்பாங்க தெரியுமா? அப்படி அழகா இருக்கே குரல் ரசிச்சால். முமீலாத், அந்நிய ஆண்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய பெண்மணிகள். அவர்களுடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்தின் திமிழ்ச்சதையை போன்றிருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு நடந்து வர அனாச்சாரங்களும் கலாச்சார சீரழிவுகளும். அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் திமிழ்ச்சதையை போன்றிருக்கும். ஒட்டகத்தை கண்டிருக்கிறீங்களா? அதுல முதுகுல ஒரு சதை கட்டி தள்ளிக்கிட்டு இருக்கும். இந்த ஊர்ல கரத்த மாடு இருக்கும், கரத்த மாடு. அந்த கரத்த மாட்டோட முதுகுல ஒரு சதை துண்டோடு இப்படி தள்ளி கொண்டிருக்கும் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நரகத்து பெண்மணிகளுடைய தலை ஒட்டகத்தின் திமிழ்ச்சதையை போன்றிருக்கும். என்ன தெரியுமா செய்யறது? கொண்டைய கட்டி இங்கின வைக்கிற, மேலால ஃபர்தாவை போட்டுக்கொள்ற, தலைக்கு மேல திமிழ்ச்சதை தள்ளி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு பெஷன், இதெல்லாம் எங்களுக்கு டிசைன், இதெல்லாம் எங்களுக்கு அலங்காரம். அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்து பெண்மணியின் அடையாளம் என்றார்கள். ஒரு பெண்மணி அந்நிய ஆணுக்கு முன்னால் எப்படி தெரியுமா கொண்ட கட்டணும்? முடிய தொங்க விடணும், கொண்ட விளங்கப்படா. நிறைய பேர் நினைக்கிறது தெரியுமா, வெளியே விளங்குறது. வெளியே விளங்குறல்ல, அபாயாவுக்கு மேலான விளங்குற. கொண்டைய தொங்க போடுங்க, பின்னல் கொண்ட போட்டு தொங்க விடுங்க, பிரச்சனை இல்லை. கொண்டைய கட்டி புரடிலையும் வச்சிடாதீங்க, தலை உச்சிலையும் வச்சிடாதீங்க. கல்யாண வீட்டுக்கு போக கூட கொண்ட போதாத மகளுக்கு, பொண்ணு போறா, பொண்ணுக்கு கொண்ட போதா, அதுக்கு இல்லாத பொல்லாத கொண்டையெல்லாம் சுருட்டி அடி, தலையில் ஒரு அடி. அதுக்குன்னு முள்ளு கம்பி வேற வந்திக்கு குத்தி ஆடாம அசையாம வைக்கிறதுக்கு. எல்லாம் நரகத்துக்கு போறதுக்கு வழியா? அல்லாஹ்வை பயந்துக்கங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் வாசிலத வல் முஸ்தௌசிலாண்டாங்க. பொய்முடி சேர்க்கின்ற பெண்மணிகள், சேர்த்து விடுகின்ற பெண்மணிகள், ரெண்டு பேரையும் அல்லாஹ் சபித்தான் என்றார்கள். பொய்முடி சேர்க்கிறவங்க, வயசுக்கு வந்த உம்மமாரா இருந்தாலும் முடி போதாண்டு பொய்முடி சேர்க்காதீங்க, நரகத்துக்கு கொண்டு போகும் அந்த பொய்முடி. திருமண வீட்டுக்கு போறதுக்கு, பாடசாலையில பங்கனுக்கு போறதுக்கு முடி போவாண்டு பொய்முடிய சேர்க்கிறோம், பொண்ணுடு பாட்டுறதுக்கு பொய்முடி சேர்க்கிறோம். நஊது பில்லாஹ். இந்த அனாச்சாரங்கள் எல்லாம் நரகத்து பெண்மணிகளின் அடையாளம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுல்னல் ஜன்னah, அப்படிப்பட்ட பெண்மணிகள் சுவர்க்கம் நுழையலாது. சுவர்க்கம் நுழைவது ஒரு பிறக்கும் கட்டும். வலா யஜிதுன ரீஹஹா, சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாதுன்றாங்க. யாரு? நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் மறைக்க வேண்டிய அலங்காரத்தை மறைக்காத நிர்வாணிகள். மாயிலாத்துன், அந்நிய ஆண்கள் பக்கம் சாயக்கூடிய மனநிலை கொண்டவர்கள். முமீலாத்துன், அடுத்த ஆண்களை தன் பக்கம் கவர்ந்திருக்கக்கூடிய ஆண் பெண்மணிகள்.
அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் திமிழ்ச்சதையை போன்றிருக்கக்கூடிய பெண்மணிகள். இந்த 4 அனாச்சாரங்களையும் கொண்ட பெண்மணிகள் லா யதுகுல்னல் ஜன்னah, அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல. இன்றோ நாளையோ எங்கட மூச்சு நின்றா மௌத்தாவினும். மௌத்த நம்புறோமா இல்லையா? மௌத்துக்கு பயமா இல்லையா? பயம். ஆனா ஏண்ட உங்களோட மௌத்து எப்படி வரும்னு சொல்லலாம். மௌத்தா போனா நாங்க யார்கிட்ட போக போறோம்? யார்கிட்ட போக போறோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் திரும்பி செல்வதும் அல்லாஹ்வின் பக்கம்தான். மறுமை வாழ்க்கைக்காக வாழ்றவங்க நாங்க. உலகத்தில் அற்பமான இன்பங்களுக்காக, அற்பமான சந்தோஷங்களுக்காக, அற்பமான மகிழ்ச்சிகளுக்காக எங்களுடைய சமூகம், எங்களுடைய பொறுப்பிலே வளருகின்ற சமூகம் வீணடிக்கப்படுவார்களாக இருந்தால், அனாச்சாரங்களால் சீரழிக்கப்படுவார்களாக இருந்தால், மறுமை நாளையில் மிகப்பெரிய கைசேதத்தை அடைய வேண்டி வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, வாழுகிற காலம் எவ்வளவு என்று தெரியாத நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த உலகத்திலே இஸ்லாமிய வரம்பை பேணி வாழ்வோம். எங்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளை குட்டிகளை இஸ்லாமிய வரம்புக்குள் படைத்தவன் ரப்பு விரும்புகிற பிரகாரம், நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் அவர்களை வளர்த்து ஆளாக்கி விடுவோம். அதனூடாக மறுமை நாளையில் வெற்றி பாக்கியம், சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.